சந்தோஷவங்க வருவாங்களா என்னன்னு தெரியலையே. அம்மா சொல்லிட்டாங்க. அவங்க வருவாங்களா என்னன்னு தெரியலையே. ஃபோன் பண்ணி பேசாமல் கேட்டுடலாமா? சே அது நல்லா இருக்காது. சரி பார்ப்போம். ஏக்கா ஒருத்தி படிச்சிட்டு இருக்க மாதிரி சீன் போட்டிருப்பா பெரிய போன அவளை காணிச்சு தானே வா. அங்கே பத்தியா படித்த மாதிரியே புக்கை திறந்து வச்சிருப்பா, ஆனால் படிக்கவே மாட்டா. கேட்டால் நான் அதை படித்தேன் இதை படித்தேன் விடிய விடிய படித்தேன் சொல்லுவா. பத்தியா சீதான் சீனு. சத்தி சத்தி சத்திமா. ஆ ஆ என்ன பெரியம்மா வாங்க. எப்போ வந்தீங்க? வாங்க பெரியம்மா. அக்கா வா. பெரியம்மா என்ன சத்தி என்ன படிக்கியா என்ன செய்ய நீங்க சொன்ன மாதிரி? என்ன யோசனை? இல்லை பெரியம்மா இல்லை, நாளை பிறந்த நல்லா அதான் லீவு போடணுமா இல்லை போயிட்டு மத்தியானத்துக்கு அப்புறம் வரலாமான்னு யோசிச்சுட்டு இருந்தேன். ஓ அப்படியா, சரி. ஆமாம் அம்மா அவங்க அம்மா அந்த பக்கத்தில் அந்த ஆண்டி வீட்டில் சொல்ல போனாங்கன்னு நினைக்கிறேன். இன்னும் வரல. அப்போதே போனாங்க. எடி கூட்டுரு வட்டி அம்மா போய். இடி நான் கூட்டிகிட்டு வரதான் சொன்னேன், பெரியம்மா தான் வேண்டான்னு சொன்னாங்க. ஏக்கா இந்த தாவணியில் நீ சூப்பராக இருக்கக்கா, அழகாக இருக்க. அண்ணன் வரலையா? அன்பண்ணே வரலையா? பெரியப்பாலாம் வரலையா? பெரியப்பா வரல சத்தி. பெரியப்பா அங்கே வீட்டில் நானும் வந்துட்டு அக்காவும் வந்துட்டு பற்றி ஆடு மாடெல்லாம் பார்க்கணும். அப்புறம் யாராவது கொண்டுட்டு போயிடுவல்லம்மா, அதான் பெரியப்பா அங்கே இருக்கேன்னு சொல்லிச்சு. இன்னொரு நாள் வரும்னா அண்ணன் வந்து ஏதோ வேலை விஷயமா வெளியூர் நேரத்தே போனான். அதான் நான் பிறநாள் வாழ்த்துக்கள் சொன்னேன்னு சொல்லிடுமான்னு சொன்னான். ஏன் பெரியம்மா அண்ணன் வரல? அண்ணன் நல்லா சொல்லிட்டு தானே வந்தேன். இனி அண்ணன் பேசவே மாட்டேன் போங்க. இல்லை நிக்கி, அவன் முன்னாடி அந்த ஓசூர் போனான் பத்தியா, அந்த பையனை கூப்பிட்டுட்டு இருந்தான் வேலை விஷயமா. அப்போ அதான் நேரத்தே போனான். நாளைக்கே நாளைக்கு தான் வருவான்னு நினைக்கேன். அதான் வர முடியலம்மா சொல்ல சொன்னான். வருவான்னா ஒரு நாள் ஓசூர் போயிட்டு வருவேன்னா. ஏக்கா வா, ஏழி வாமா. இப்போ வந்தீங்கக்கா? அப்போதே வந்துட்டீங்களோ? நான் இந்த பக்கத்துலேருந்து பக்கத்து வீட்டிலலாம் சொல்லிட்டு வரலான்னு போனேன். கொஞ்சம் பேசிட்டு இருந்தாலும் நேரம் ஆகி போச்சு. அப்போதே வந்துட்டியாக்கா? இல்லை இப்போ நான் வந்து ஒரு 1/4 மணி நேரம் இருக்கும். பக்கத்தில் சொல்ல போனியோ? சரி யாழ்னி வா மக்களே. இன்னைக்கு தான் இப்போ சித்திக்கு ஊர் தெரிஞ்சிருக்கு. என்ன இங்கே எதையும் 2 மணி இருந்துட்டு தான் நீ போகணும். என்ன உடனே போகலாம் நிற்கக்கூடாது. இல்லை சித்தி, அங்கே ஆடு மாடெலாம் இருக்குமே பார்க்கணுமே. அப்பா எங்கேயாவது போயிடும், ஒரு 4 நாள் இருந்துருக்கும். போகணும் சித்தி நாளைக்கு. அதெல்லாம் போகலாம். இடி இது பெரியம்மாவுக்கு யாழ்னிக்காக்கு ஏதாவது கொடுத்தீங்களாடி? தண்ணின்னு ஏதாவது கொடுத்தீங்களா? ஐயே இல்லைம்மா. பிள்ளைகள் வாச்சிருக்கு பேர் பாவம் வந்து எவ்வளோ நேரம் ஆச்சு, வெளியூர்லேருந்துலாம் வந்திருக்காங்க. ஏதாவது காப்பியை போய் போட்டு கொடுக்க கூடாதா? பேசிக்கிட்டே இருக்காளுங்க அம்மா, ஒரு கூறுவார் கிடையாதுக்கா. அதுக்கு என்ன, சின்ன பிள்ளைய தானேத்தா, நம்ம வீடு தானே, இதில் என்ன இருக்குது? அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், சும்மா இரி. தண்ணி மாத்திரம் கொஞ்சம் தாயேன். இந்த கோரிட்டு வரேன். வீட்டுக்கு வந்தவங்களுக்கு தண்ணி கூட கொடுக்கறதுக்கு ஆள் இல்லம்மா இந்த வீட்டில். சே இந்தாக்கா தண்ணியை குடி. இந்தா ஏழு நீ கொஞ்சம் குடி. இடி அப்பா வந்துட்டா? ஆமாம்மா, அப்பா அப்போதே வந்துச்சு. கொஞ்சம் தலைவலிக்குன்னு சொல்லிச்சு, ரூமில் படுத்துருக்குன்னு நினைக்கேன். அடடடே வாங்க மதினி வாங்க. எப்போ வந்தீங்க? நல்லா இருக்கீங்களா? யாழினி நல்லா இருக்கியாம்மா? என்ன அன்பெல்லாம் கூட்டிகிட்டு வரலையா? அண்ணனே அன்பையும் கூட்டிகிட்டு வர வேண்டியதானே மைனி? எப்போ வந்தீங்க? இல்லை குழந்தை, இப்போ தான் வந்தோம். எல்லாரும் நல்லா இருக்கும். இப்போ தான் வந்து நிற்கும், ஒரு 1/4 மணி நேரம் இருக்கும். அங்கே எல்லோரும் நல்லா இருக்கா? அன்பு வேலை விஷயமா ஓசூர் போயிருக்கேன் குழந்தை, அதான் அவன் வரல. வாரேன்னு சொன்னான் ஒரு நாள். இவங்க அங்கே அந்த ஆடு மாடு கோழிலாம் வாங்கி விட்ருக்கோம் பார்த்தீங்களா, அங்கே ஆள் இல்லாட்டா யாராவது பிடிச்சிட்டு போயிடுவா பார்த்துடுங்க. அது இல்லாமல் அதுக்கு சாப்பாடு தண்ணின்னு வைக்கணும் பார்த்தீங்களா, அதான் அவங்க அங்கே இருக்காங்க. இன்னொரு நாள் அன்பும் அவங்களும் வருவாங்க. நானும் யாழ்னியும் வந்தோம். யாழ்னி சின்ன பிள்ளையில வந்ததா பார்த்தே ஆகணும் சித்தியோட என்ன, அதான் அவளையும் கூட்டிகிட்டு வந்துடுவேனே. ஓ சரி லட்சுமி அவங்களுக்கு சாப்பாடு வச்சு கொடு. சித்தப்பா என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. ஐயோ எந்தி யாழினி எந்தி. நல்ல அரிம்மா, நல்ல அரி. கிராமத்து பிள்ளைகள் தான், என்ன ஒரு மதிப்பு மரியாதைன்னு தெரிஞ்சு வச்சிருக்கு. உங்க மகளு வீட்டுக்கு வந்தாளுக்கு ஒரு செம்பு தண்ணி கூட கொடுக்க மாட்டேக்கா. இப்படி இருக்கு பிள்ளைகள் பாரு யாழினிய. சரி லட்சுமி எல்லாத்தையும் சாப்பாடு வச்சு கொடு, நேரம் என்ன ஆகுது. வாமா யாழினி வா சாப்பிடலாம். வாங்க மைனி வாங்க சாப்பிடலாம். சாப்பிடுங்க குழந்தை, வாரேன். ஏக்கா வா சாப்பிடுவோம், சோசுடைய வாங்க. வாரேன் சாப்பிடலாம். அடுத்த வீடா, நம்ம வீடு தானே, இதெல்லாம் கூப்பிட்டு தான் வரணும் இருக்கு. வாரேன்.
ஏ அப்பா, சமையலறை என்ன பெருசா இருக்கு. இந்த படத்துல பார்த்த மாதிரிலாம் இருக்கு, அளவு போல இருக்கே. சித்தி, இதெல்லாம் எப்படி பண்ணீங்க? வா யாழினி வா. இது முன்னாடி பழைய கிச்சனாதாம்மா இருந்து இந்த பிள்ளைகள் தான் இப்போ இந்த டிவியும் செல்லையும் பார்த்து அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும் எல்லாம் அவங்க அப்பாட்ட சொல்லி இப்போ தான் போன மாதம் அம்மா வந்துல்ல, அம்மா வர்றதுக்கு ஒரு 4 நாளைக்கு முன்னாடி தான் எல்லாம் மாற்றுச்சு. இது மாடலர் கிச்சன்னு சொல்லுவாங்க. அதுக்கு ஆள் இருக்குது, நம்ம ரூபா மாத்திரம் கொடுத்துட்டா போதும். ரூபாய்க்கு தக்கன மாடலாக பண்ணி வந்துட்டு போவாங்க. இதையும் காட்டிலும் அழகாலாம் பண்ணுவாங்க. அது கொஞ்சம் ரூபா கூட பார்த்துக்கோ. இது கொஞ்சம் நமக்கு இது ஒரு கொஞ்சம் ரூபா குறவுனால இந்த அளவுக்கு நமக்கு பண்ணி வந்திருக்காங்க. அப்படியா சித்தி, அளவா இருக்குதே. ஐயே பாத்திரத்தை போடு, நான் கழுவேம்மா. போடு சும்மா யாழினி, பாத்திரத்தை நான் கழுவேன். நல்ல துணியெல்லாம் வம்பா போகும், இருக்கட்டும் நான் கழுவேன். நீ போ போய் துணி நீ என்ன மாற்று நைட்டி வேணா ஏதாவது இருந்தது போடேன் போ. இருக்கட்டும் சித்தி, அதுக்கு என்ன, பாத்திரம் விளக்குறேனே. இல்லை வேண்டாம்மா நீ போ, 2 பாத்திரம் தான் நான் கழுவிடுவேன் போ. இட்லி இருந்தால் ஊற்றிட வேண்டியதானே சித்தி, வேலை முடியுமே. எதுக்கு போட்டு தோசை சுட்டுட்டு இருக்கணும், எல்லாத்துக்கும் தோசை சுடணுமா? காலில் வலிக்கும் உங்களுக்கு. இட்லி இருந்தால் ஊற்றுங்க. அப்படியே சொல்லுங்க. அப்போ இட்லி ஊற்றிடுவா, தான் சாம்பார் தான் வச்சிட்ருக்கேன் பார்த்துக்கோ. சரி அப்போ இட்லி ஊற்றி வைக்கேன். நீ போம்மா, போய் ட்ரெஸ் எல்லாம் மாற்றிட்டு எடுத்துகிட்டு வேணா வா போ. சரி சித்தி, போய் துணி மாற்றிட்டு வரேனே. நல்ல பிள்ளை யாழினி, நம்ம பிள்ளைகள் கூட இப்படிலாம் செய்யாது. பாவம் அந்த உடனே பாத்திரத்தை விட்டு அதை செய்யட்டா இதை செய்யட்டா நிற்கி. நல்ல பிள்ளை, இது நல்ல ஒரு வாழ்க்கை அமையணுமா. வீட்டில் எத்தனை வேலைக்காரங்க போட்டும் பாரு, தூசியாக இருக்குது பெரியவரே. என்னென்ன க்ளீன் பண்ணாங்களோ. ராணி இங்க வா. என்னம்மா, சொல்லுங்கம்மா. மேலே பாரு, என்ன க்ளீன் பண்ணியிருக்கேன். மேலையில் அங்கங்கே ஒரே நூலாக இருக்குது. ஒழுங்காக க்ளீன் பண்ண மாட்டீங்களா? சம்பளம் மாத்திரம் ஒழுங்காக வாங்க தெரியுதுல்ல, க்ளீன் பண்ண தெரியாதா? அதெல்லாம் எடுத்து நல்லா க்ளீன் பண்ணு. சரிங்கம்மா, எப்பவுமே க்ளீன் பண்ணிருக்கேம்மா. நல்லா க்ளீன் பண்ணுங்க, ஒரு தூசி இருக்கக்கூடாது. அம்மா அம்மா என்ன சந்தோஷ், சாப்பிட்டியாப்பா? ஆமாம்மா சாப்பிட்டேன், அப்போதே சாப்பிட்டேன். அம்மா இந்த நாளைக்கு என் கூட படித்தான்ல செந்தில்னு ஒரு பையன் திருநெல்வேலியில் இருக்கானே, அவனுக்கு நாளைக்கு கல்யாணமா. அதான் கூப்பிட்டுருந்தான். அதான் நான் நாளைக்கு காலையிலே கிளம்பிடுவேன். போயிட்டு வர எப்படியும் சாயந்தரம் ஆயிரும். அதான் உங்கள்கிட்ட சொல்லலான்மே தான் கூப்பிட்டேம்மா. நாளைக்கா? நாளைக்கு மாமா அத்தை எல்லாரும் வராங்க குடும்பத்தோடி. நாளைக்கெல்லாம் எங்கேயும் போகக்கூடாது. இல்லைம்மா, ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டுமா, கூப்பிட்டாம்மா. ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் சேர்ந்து போகலான்னு போகிறோம். காலேஜ் படிச்ச அப்புறம் யாருமே மீட் பண்ணலையா, அதான் எல்லோரும் மீட் பண்ண மாதிரி இருக்குமாம்மா. நான் பார்த்துட்டு வந்துடுவேம்மா சீக்கிரம். திருநெல்வேலி தானேம்மா? வேண்டாம் வேண்டாம், அதெல்லாம் இன்னொரு நாள் மீட் பண்ணலாம். நாளைக்கு எல்லாரும் மாமா அத்தை எல்லாரும் வராங்க. திருநெல்வேலி தானே, எனக்குன்னு அடுத்த வாரம் ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. அப்போ வேணா அவன் வீட்லேயே நம்ம போய் வேணா பெரிய கிஃப்ட் வேணா கொடுத்துட்டு பார்த்துட்டு வரலாம். நாளைக்கு ஒன்றும் போக வேண்டாம். ப்ளீஸ்மா, அம்மா அத்தை மாமா எல்லோரும் வந்தாலும் எப்படி இங்கே ஒரு நாள் இருக்க தானம்மா செய்வாங்க. நான் நாளைக்கு போயிட்டு காலையிலே போயிடுவேன். போயிட்டு வேணா நான் மத்தியானம் சாப்பிடல, போயிட்டு கொஞ்ச நேரம் இருந்துட்டு நான் 1 மணிக்குள்ளே வந்துடுவேன். அப்போ சரி, 1 மணிக்குள்ளே வரதா இருந்தால் போ. லேட் ஆகுனா நீ நாளைக்கு போக வேண்டாம், அடுத்த வாரம் வேணா நம்ம போய்க்கலாம். நாளைக்கு அப்போ சீக்கிரம் போயிட்டு 1 மணிக்குள்ளே வீட்டுக்கு வந்துடணும். சரிங்கம்மா, சரி சரி. நாளைக்கு கண்டிப்பாக நான் காலையிலே போயிட்டு சீக்கிரமே வந்துடுவேம்மா. வந்து அத்தை மாமாவெல்லாம் பார்க்குறேன். நாளைக்கு அத்தை மாமா மட்டும் இல்லை, ஐஸ்வர்யாவும் வரா. அதனால சீக்கிரம் வந்து சரியா? சரிம்மா சரி. ஐயா ஜாலி. நாளைக்கு சத்தியா பார்க்க போகிறோம். நல்லா க்ளீன் பண்ணிட்டீங்களா? சரி, வேறு மாடியில் எங்கேயா க்ளீன் பண்ணா இருந்தாலும் எல்லாம் நல்லா க்ளீன் பண்ணி போடுங்க. நாளைக்கு கெஸ்ட்டு வராங்க வீட்டுக்கு. சரிங்கம்மா, மேலே போய் வேணா க்ளீன் பண்ணுறேம்மா. நாளைக்கு அண்ணன்ட்ட ஐஸ்வர்யாவுக்கும் சந்தோஷுக்கும் நிச்சயத்தை பற்றி பேசணும். பேசிக்கிட்டு ஒரு நல்ல ஜோசியராக பார்த்து நாள் குடிச்சிட்டு வரணும்.